சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா சொல்வதை இப்பொழுதாவது கேட்டுவிடு. நேரம் குறைவாக இருக்கிறது. இப்பொழுது நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த உறவை நீ இழந்து விடுவாய். உன்னோடு வாழவும் முடியாமல், உன்னை மறக்கவும் முடியாமல் வாழ்க்கையை கொடுமையாக்கிக் கொள்கிறார் இவர். தன்னை தானே தண்டித்துக் கொண்டு உனக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கும் இந்த உறவை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று என்னிடம் சொல். எனக்காக யாரும் இல்லை, என் மீது அன்பு காட்ட இங்கே எவரும் இல்லை, எனக்காக இங்கே யாராவது இருந்தால் என் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் என்று எத்தனை முறை கேட்டிருக்கிறாய். இப்பொழுது ஒரு உறவு தானாக மனதார உன்னை விரும்பு, உன்னோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதை உன் செவிகளில் கேட்டும் ஏன் நீ இறங்க மறுக்கிறாய்? உனக்கு அந்த உறவு பிடிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் உன் மனதிற்குள் அந்த உறவின் மீது பிரியமாகத்தான் இருக்கிறாய். வெறுப்பாக இருந்தால் கூட சொல்லலாம், ஆனால் பிடித்த உறவை கைகோர்க்க எதற்காக இத்தனை யோசிக்கிறாய் என்பது எனக்கு புரியவில்லை. நல்ல உறவு, அன்பாக அரவணைக்கும் உன் உறவு, உன்னை பத்திரமாக பார்த்து கொள்ளும் உறவு, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை கண் கலங்காமல் பார்ப்பேன் என்று சொல்லும் உறவு, பிறகு ஏன் உனக்கு பிடிக்கவில்லை? எதற்காக தயங்குகிறாய்? அந்த உறவு நீ இல்லை என்றால் உயிரையே விட தயாராக இருக்கிறது அல்லவா? இப்படிப்பட்ட அன்பு நீ தேடி சென்றாலும் உனக்கு கிடைக்காது என்பது உனக்கு தெரியும். உன்னை தேடி வருகிறது என்ற ஒரே காரணத்திற்காக இப்படி நீ அலட்சியம் செய்யலாமா? இந்த உறவை நீ ஏற்றுக்கொள். உன்னிடம் மனம் திறந்து சொல்லியும் அதற்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாய். நல்ல உறவை, உன் வாழ்க்கையை இழந்து விடாதே. நல்ல வாழ்க்கை ஒரு முறைதான் வரும். அதை இப்பொழுது பயன்படுத்திக்கொள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.